சம்மர் வந்து என்னதான் சீசன் ஆஃப் ஹாலிடேன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ஹாலிடே வந்து ஓய்வுக்காக கொடுக்கக்கூடிய ஹாலிடேங்கிறத நம்ம எல்லாம் மறந்தோம். கோடை தாக்கம் அதிகம் இருக்கும், பள்ளிக்கூடம் வர முடியாதுன்னு குழந்தைகளுக்கு பள்ளி லீவே தவிர அந்த இடத்துல வந்து குழந்தைகளை கூட்டிட்டு விடுமுறை உல்லாசமாக போகிறதுக்கான லீவ் கிடையாது. ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணியாக குடித்தாலும் பழச்சாராக குடித்தாலும் இளநீராக குடித்தாலும் எதாக இருந்தாலுமே பரவாயில்ல, தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கணும். வெறும் தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணோம்னா நமக்கு மிக வேகமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போ உடல் சூடு குறையும். உடல் சூடு குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஆரோக்கியமாக ஆஃபீஸோட பேசுவோம்ப்பா, வெயிலாக இருக்குல்ல, பசிக்கவே மாட்டேது. எதனால பசிக்க மாட்டேது வெயில் காலத்தில்? வெளியில் என்ன வெயில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம உடம்பு இருக்கும். நீங்கள் குளிர்காலம் வெளியில் இருக்கா, அப்போ உடலில் இருக்கக்கூடிய தீ நல்லா இருக்கும். போல் கோடையில் டீஹைட்ரேஷன் வரதுனால நம்ம எல்லாருக்குமே உணவு மேலே ஒரு பிரியம் வராது, தாகம் அதிகமாகும். சாலிட் ஃபுட்டை விட வாட்டரி ஃபுட்டு மேலே நமக்கு பிரிக்கம் இருக்கும். அதனால் நமக்கு அந்த வேர்வை துர்நாற்றம் வந்து வெயில் காலங்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நன்னாரியை வந்து பயன்படுத்தணும். நன்னாரி வந்து மிகச்சிறந்த உடல் சுத்தி செய்யக்கூடிய ஒரு அருமை வந்து நன்னாரிலாம் நம்ம கலாச்சாரத்தில் இல்லாமல் போச்சு. வெட்டிவேர் வந்து இருக்கிற எல்லா காஸ்ட்லியான பர்ஃப்யூம்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப காலமாக வெட்டிவேர்ன்றது வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. கலாச்சாரமாக ஒரு நேச்சுரல் ஏசியாகவே நம்ம பயன்படுத்தியது வெட்டிவேர் தான். ஸோ அதனால் வெட்டிவேர் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸலண்ட் தான். ஆனால் அதுக்காக வெட்டிவேரில் பண்ணுற பர்ஃப்யூம்லாம் உடம்புக்கு நல்லதானா கிடையாது. ஃபால்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெயில்ன்ற ஒரே காரணத்தால். ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து பழச்சாறுலேருந்து இது எல்லாமே உடம்புக்கு கிடைக்கும். ஆனால் பானையில் வைக்கும். சம்மரில் வரக்கூடிய இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம கவனிச்சிக்கணும். கிட்னி ஸ்டோன்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சம்மரில் இருக்கிற மிகப்பெரிய டூஸ், மிகப்பெரிய டோன்ட். ஸோ தண்ணீரும் குளுக்கோஸ் பேக்கெட்டும் கையில் கொண்டு போகாமல் வெளியில் போகவே கூடாது. தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதே போல் மது அருந்தக்கூடாது. ஏன்னா லிவரோட டேமேஜ் வந்து சம்மரில் ரொம்ப அதிகமாகும். தேர்டு பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அதிகமாக செக்ஸ் வச்சுக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைனஸும் உடம்போட எனர்ஜியும் ரொம்ப மோசமாக ட்ரெயின் ஆகும். எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம். வெயில் காலங்கள் வந்து பெரும்பாலும் குறிப்பாக சென்னை, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று பக்கம் வந்து இந்த உடல் எடை குறைக்கக்கூடியவங்க, இவங்களாம் பயங்கரமாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், அம்மை போன்ற நோய்களாக இருக்கட்டும், நிறைய சம்மரில் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ சம்மரில் என்னென்ன உணவுகள் அன்றாடம் எடுத்துக்க வேண்டியது, என்னென்ன உணவுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது சார்? சம்மர் வந்து என்னதான் சீசன் ஆஃப் ஹாலிடேன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ஹாலிடே வந்து ஓய்வுக்காக கொடுக்கக்கூடிய ஹாலிடேங்கிறத நம்ம எல்லாம் மறந்துடுறோம். கோடை தாக்கம் அதிகம் இருக்கும், பள்ளிக்கூடம் வர முடியாதுன்னு குழந்தைகளுக்கு பள்ளி லீவே தவிர அந்த இடத்துல வந்து குழந்தைகளை கூட்டிட்டு விடுமுறை உல்லாசமாக போகிறதுக்கான லீவு கிடையாது. சரிங்களா? ஆனால் நம்ம அப்படியே ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோம். சம்மர் ஹாலிடே வரும்போது அது மிகப்பெரிய தவறு. ஸோ எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் 5 விஷயத்தில் நம்மளோட கவனம் இருக்கணும். நம்பர் 1, ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணியாக குடித்தாலும் பழச்சாராக குடித்தாலும் இளநீராக குடித்தாலும் எதாக இருந்தாலுமே பரவாயில்ல, தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தண்ணீர் நம்ம நல்லா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. தண்ணீரை வந்து மருந்தாகவே பயன்படுத்தலாம், அவ்வளோ நல்லது தண்ணீர். ஸோ அது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தண்ணீருக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்ல வந்து எண்ணெய் குளியல். இன்றைக்கி சம்மரை பீட் பண்ணோன்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, வாரத்துக்கு 2 முறை விளக்கெண்ணெயை உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கலாம். இல்லை தொப்புளில் டெய்லி 30 சொட்டு விளக்கெண்ணெய் வைக்கலாம். இப்போ நீங்கள் ஹாலிடேயில் தானே நிறைய பேர் இருக்க போகிறோம் இல்லையா? நீங்கள் ஒரு 30 டே, பசங்களுக்கெலாம் லீவு தானே, இந்த 30 டேஸ் பசங்களுக்கு நைட்டில் ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெய் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிளாக் வைஸ் 30, ஆன்டி கிளாக் வைஸ் 30 உள்ளங்கையை வச்சு மெதுவாக பண்ணுங்களேன். இந்த 30 டேஸ் பாருங்கள், பசங்க சிக்காக மாட்டாங்க. ஏன்னா சம்மர் வந்தாலே கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, கேக்கு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, வெளியூர்லேருந்து நம்ம உறவினர்கள் வர்றது, நம்ம உறவினர் வீட்டுக்கு போகிறது, அப்போல்லாம் என்ன ஆகுங்க, உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணோன்னா நமக்கு மிக வேகமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போ உடல் சூடு குறையும். உடல் சூடு குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ தொப்புளில் எண்ணெய் வைப்பதை அல்லது வாரத்துக்கு 2 முறை விளக்கெண்ணெய் தேய்த்து குளிப்பதை பழக்கமாக நம்ம வச்சுக்கணும். 3வது, இன்றைக்கி நம்ம மறந்து போன ஒரு விஷயம் என்னென்னா, சம்மர் உணவுகள்னே ஒரு காலத்தில் உண்டு. சரிங்களா? மோர் சாதத்தில் ஆரம்பிக்கிறது. சரி, கலாச்சாரம் எவ்வளோ நல்லது பாருங்களேன். கிருஷ்ண ஜெயந்தி வந்து உங்களுக்கு குளிர்காலத்தில் வரும். கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்திங்கன்னா எல்லா பலகாரமும் கொடுப்போம். ஆசம் பலகாரங்கள் இருக்கும். பார்த்தாலே நினச்சாலே நாக்கில் எச்சி ஊறக்கூடிய செரிக்க முடியாத பலகாரங்கள். ராமநவமி இப்போ தான் போச்சு, என்ன கொடுப்போம்? வெறும் பானகமும் மோரும் தான். ஏன்?
ஏன்னா கோடையில் வந்து உணவை ஜீரணம் நம்மால் செய்ய முடியாது, கோடையில் பசியே இருக்காது. ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் சாப்பாடே பிடிக்காது. எதனால சார்? அதுவே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது சார். ரொம்ப காலம் நம்ம ஆஃபீஸில் பேசுவோம்ப்பா வெயிலாக இருக்குல்ல பசிக்கவே மாட்டேது, எதனால் பசிக்க மாட்டேது வெயில் காலத்தில்? கோடைக்கு அதாவது வெளியில் என்ன வெயில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம உடம்பு இருக்கும். நீங்கள் குளிர்காலம் வெளியில் இருக்கா, அப்போ உடலில் இருக்கக்கூடிய தீ நல்லா இருக்கும் உங்களுக்கு. குளிர்காலம் மழைக்காலம் வரும்போது எல்லா பண்டிகையும் திருவிழாக்களும் எப்போ வரும்? குளிர்காலம் மழைக்காலத்தில் தான் வரும். என்ன காரணம்? உங்களால் உணவை ஜீரணம் பண்ண முடியும். கோடை காலத்தில் வெளியில் சூடு அதிகம், அதனால் உள்ளே இருக்க சூடு குறைவாக இருக்கும். அதே போல் கோடையில் டீஹைட்ரேஷன் வரதுனால நம்ம எல்லாருக்குமே உணவு மேலே ஒரு பிரியம் வராது, தாகம் அதிகமாகும். சாலிட் ஃபுட்டை விட வாட்டரி ஃபுட்டு மேலே நமக்கு பிரிக்கம் இருக்கும், அதனால் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது, உணவு மேலே பிரியம் இல்லாமல் இருந்தாலும் கூட நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிட்டுக்கணும், பட்னி கிடக்கக்கூடாது. சரி சார். பழ வகைகள் இல்லை, கூழ் மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். 4வது முக்கியமான விஷயம் நம்ம செய்யக்கூடாது என்ன தெரியுமா? வெயிலில் சுற்றக்கூடாது. இன்றைக்கி எல்லாருமே செய்கிற தவறு, நான் ஏற்கனவே சொன்னேன், சம்மர் வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொடுக்கல, இந்த கோடைக்கு பயந்து தான் நமக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, அதனால் வெளியில் சுற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தலையே எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் வெயிலில் சுற்றக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்து நோய்களை கொண்டு வரும். 5வது பர்சனல் ஹைஜீனில் ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொண்டு வரும். இப்போனா கோடைக்காலம் வரும்போது வேர்வைகளும் குழந்தைகளுக்கு சொறி சிரங்குகளும் நிறைய எடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே டாக்டர்கிட்ட தான் போகிறோமே தவிர நம்ம யாரும் அதை தடுக்கிறதுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தணும்னு பார்க்குறதில்ல. அதனால் ஹைஜீன் பார்க்கணும். குழந்தைகளை காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் குளிக்க வைக்கிறது, ஈரம் இல்லாமல் உடம்பை துவட்டுறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, கதர் ஆடைகளை பயன்படுத்துறது, பாலிஸ்டர் இல்லாமல் அந்த ஜர்க்கின் மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னாலே பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த 5 விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே சம்மர் வின்டர் எல்லாம் ஒன்று தான், சூடு இல்லாமல் நம்ம ஜாலியாக இருக்கலாம். எக்ஸலன்ட் சார். நான் அடுத்தடுத்து கேட்குறோன்னு நினச்சேன், நீங்களே அதுக்கான லீட் கொடுத்துட்டீங்க. முதல்ல இப்போ மேபி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியுது, வேர்க்குரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்காது, குடிசை வீட்டில் இருப்பாங்க, ஓடு வீடு, இந்த அஸ்பெஸ்டாஸ் வீடு. குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரி இந்த வேர்க்குரு, முகமெல்லாம் இதுவாகிடும், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வு? உணவாகவே தீர்வு கொடுக்கலாமா? பெஸ்ட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதாங்க. வேர்க்குரு உங்களுக்கு வரவே வராது. அப்படியா? இன்றைக்கி என்னோடய அனுபவத்தில் சொறி சிரங்கு வேர்க்குருவோடு வந்திருக்க எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு நான் பொதுவாக சொல்லக்கூடிய அட்வைஸே, மருந்து மாத்திரைலாம் கொடுக்க மாட்டேன், விளக்கெண்ணெய் போட்டு குழி 1 மாதம், அப்புறம் பிரச்சனை இருந்தால் வான்னு சொல்லுவேன். நிறைய பேர் திருப்பி வந்து காட்டியிருக்காங்க, பாருங்கள் சார் எல்லாமே குணமாயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்க்குரு போனோன்னா விதவிதமான பவுடர்லாம் இப்போ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். முதுகு ஃபுல்லாக போடுவாங்க, 1/4 கிலோ பவுடர் போடுறாங்க ஒரு நாளைக்கு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க, தொப்புளில் வந்து நான் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெய் வைத்து மசாஜ் பண்ணுங்கள். இதை செஞ்சால் வேர்க்குரு வராது. 2வது, இன்றைக்கி அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் ஹைட்ரேஷன் தேவை. இன்றைக்கி வேர்வைங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது, அதுக்காக ஏசிக்குள்ளேயும் நிறைய நேரம் இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தைகளுக்கு ஹைட்ரேஷன், வேர்வையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, அதீத வேர்வை இல்லாத அளவுக்கு ஆரோக்கியமாக அந்த குழந்தைகளுக்கு உணவு முறை கொடுக்கணும். அதாவது புளிப்பு, உப்பு, காரம் இது 3ஐயும் தவிர்க்கணும். துவர்ப்பு, கசப்பு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவு முறையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். அதாவது என்ன சொல்லணும்? வாழைத்தண்டு, புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பாவக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே. ஸோ ஒரு பக்கம் இந்த வேர்க்குரு, இன்னொரு பக்கம் இந்த வேர்வை துர்நாற்றம், இது வந்து வெயில் காலங்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ குறிப்பாக ஆண்கள் வந்து நிறைய இடங்களுக்கு சுற்றிட்டே இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அன்கம்ஃபர்ட்னஸாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்கும்? ஏன்னா எல்லா 24 மணி நேரம் பாக்கெட்டில் பெர்ஃப்யூம் வச்சா எல்லாருமே ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ அதுக்கும் வந்துச்சு பாக்கெட் பெர்ஃப்யூம்லாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், காலையிலேருந்து நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன், என் உடம்புலேருந்து ஸ்மெல் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் குறிப்பாக வெயில் காலத்தில்? சரி, ஃபஸ்ட்டு வந்து நன்னாரியை வந்து பயன்படுத்தணுங்க. நன்னாரி வந்து மிகச்சிறந்த உடல் சுத்தி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து. நன்னாரிலாம் நம்ம கலாச்சாரத்தில் இல்லாமல் போச்சு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அந்த காலத்தில் வந்து நன்னாரி சர்பத் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பிரபலம். கோடைக்காலம் வரும்போது நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய, நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த மளிகை கடைக்கு நீங்கள் போனாலும் நன்னாரி சர்பத் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து எசன்ஸ் மாதிரி இருக்கும், அதை சுடுதண்ணியில் போட்டு அல்லது பானை தண்ணியில் போட்டு கலந்துருவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த ரஸ்னான்னு ஒன்று கிடைக்கும். ஆமாம், அது வரத்துக்கு முன்னாடிலாம் வந்து நன்னாரி தான். சரி சரி. ஸோ வாங்கிட்டு வந்து காலையில் எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் இருக்க வேலை என்னென்னா, நாங்கள் போய் அதை அப்போ ₹1, அது ஒரு பாட்டிலே ₹1. அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய வேலைலாம் செய்வோம். செடிக்கு தண்ணி ஊற்றுவோம், ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வருவோம், அப்புறம் வீட்டை பெருக்குவோம், ஒட்டரை அடிப்போம், இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த ₹1 வாங்கிட்டு அந்த 1 பாட்டில் நன்னாரி வாங்கிட்டு காலையில் எழுந்த உடனே பானையை சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து
4 ஸ்பூன் நன்னாரியை போட்டு மூடி வச்சுருவோம். காலையில் 6 மணிக்கே இதை பண்ணிடுவோம். 10 மணி ஆச்சுன்னா அந்த குளுகுளுன்னு இருக்கக்கூடிய வாட்டரில் அந்த தண்ணியை குடிக்கும்போது அவ்வளவு இதமாக இருக்கும். நீங்கள் கோடை ஐஸ் வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, ட்ரிங்க்ஸு எதுவுமே தேவையில்லை. அப்படியே உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்கன்னா அந்த குளிர்ச்சி தன்மையை மட்டும்தான் உங்கள் உடம்பு உணரும். ஆனால் உடம்பு கூலாகாது, சூடாகும். ஆனால் அந்த நன்னாரியை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா தாக சாந்தி, தாகமும் அடங்கும். உங்களுக்கு அதே நேரத்தில் உடம்போட குளிர்ச்சியை நீங்கள் பயன்படுத்த முடியும். நன்னாரி சர்பத் இப்போவும் கிடைக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆன்லைனில் கூட கூறு போட்டு விற்றுட்ருக்காங்க. அதனால் அதை பயன்படுத்துங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாலே இந்த வியர்வை துர்நாற்றம் 99% இல்லாமல் போகிறது. அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர் சார். ஸோ இன்றைக்கு கோடை காலத்தில் வரக்கூடிய வியர்வை துர்நாற்றம் மட்டும் இல்லை, பொதுவாகவே வரக்கூடிய வியர்வை துர்நாற்றத்தை தவிர்க்கணும்னா நன்னாரி சர்பத்தே போதும். ஆஹா, சூப்பர் சார். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரீசெண்டாக எனக்கு ஒரு பெர்ஃப்யூம் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. அது நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு 14,000 15,000. அதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது செம்ம ஷாக். பார்த்தா வெட்டி வேர்னு இருந்துச்சு. என்னடா இது 15,000 20,000 பெர்ஃப்யூமில் வெட்டி வேர் கலக்கிறாங்களான்னு பார்க்கும்போது, அதை பற்றி கூகுளில் பார்க்கும்போது வெட்டி வேர் வந்து இருக்கிற எல்லா காஸ்ட்லியான பெர்ஃப்யூம்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ரொம்ப காலமாக வெட்டி வேர்ன்றது வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. வெட்டி வேர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய மிகப்பெரிய வாசனை திரவியங்களில் ஒன்று. ஓகே. வெட்டிவேர்லாம் ஒரு கிலோ வந்து ஒரு காலத்தில் 180 ரூபாய் 200 இருந்தது. இன்றைக்கெலாம் வெட்டிவேர், நல்ல வெட்டிவேர் வாசனை அந்த எண்ணெயோடு இருக்கக்கூடிய வெட்டிவேர்லாம் இன்றைக்கி 2,500 ஒரு கிலோ. எல்லாம் மாறிப்போச்சு. வெட்டிவேர் வந்து மிகப்பெரிய ஒரு குளிர்ச்சி. எப்படி நம்ம நன்னாரியை நம்ம சொல்கிறோமோ அதை விட நல்ல சிறப்பான ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெட்டிவேர் தான். வெட்டிவேர் சார்ந்த சோப்பு, பர்ஃப்யூம்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய வருது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் கிடையாது. நீங்கள்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தார்பாய் மாதிரி தொங்க போட்டிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இந்த தார்பாய் ஃபுல்லாக வெட்டிவேர் இருக்கும். ஓ. ஒரு பியூன் ஒருத்தர் இருப்பார். அவரோட வேலை என்ன தெரியுமா? 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த தார்பாயில் தண்ணி ஊற்றி விடுறது தான் அவரோட வேலை. அந்த காற்று சூடாக அந்த தார்பாயில் பட்டு உள்ளே வரும்போது அந்த வெட்டிவேருடைய சுகந்த வாசத்தோட ஏசி போட்ட மாதிரி குளிர்ந்த காற்று வந்து அந்த அறைக்குள்ளே வரும். என்னுடைய டிஸ்டன்ட் அங்கிள் ஒருத்தர் வந்து அங்கே ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார். இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் ட்ரெயினில் இறங்கிட்டு அவர் அங்கே ஆஃபீஸில் இருந்து வர சொன்னார்னா ஒரு முறை போய் அங்கே பார்த்துட்டு, சும்மா அப்போல்லாம் குழந்தைகள் நாங்கள் போய் பார்த்துட்டு போவோம். அப்போ இது எனக்கும் என்னோட கசினுக்கும் இருக்கக்கூடிய வேலை என்னென்னா, இது தட்டி தட்டி விளையாடுறது தான் வேலை எங்களுக்கு. அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவ்வளோ வாசனை மட்டும் இல்லை, அந்த மொத்த இடமுமே இன்றைக்கி நீங்கள் ஏசி போட்டால் வராத அந்த குளிர்ந்த தன்மை மத்தியானம் 2 மணி 1 மணிக்கு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கலாச்சாரமாக ஒரு நேச்சுரல் ஏசியாகவே நம்ம பயன்படுத்தியது வெட்டிவேர் தான். ஸோ அதனால் வெட்டிவேர் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸலண்ட் தான். ஆனால் அதுக்காக வெட்டிவேரில் பண்ணுற பர்ஃப்யூம்லாம் உடம்புக்கு நல்லதானா? கிடையாது. உடம்புக்கு சொல்ல இது எதனால சொல்கிறேன்னா, நிறைய பேர் குளிக்கும் போது அந்த வெட்டிவேர் அந்த தண்ணியில் போட்டு குளிங்கலாம் சொல்கிறாங்க. கேரளா போனீங்கன்னா சாதாரணமாகவே நீங்கள் குடிக்கிற தண்ணீர்லேயே பதிமுகம்னு சொல்லக்கூடிய தாவரத்தையும் வெட்டிவேரையும் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பான். சிகப்பாக இருக்கும் தண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கூட தண்ணிக்கு பேர் எது சொல்லுவாங்களே சார்? பதிமுகம்னு சொல்லுவாங்க. ஓகே, சரிங்களா? அந்த தண்ணியை நீங்கள் குடிப்பீங்க, அவ்வளோ குளிர்ச்சி இருக்கும். ஸோ வெட்டிவேரும் குளிர்ச்சிக்கு நல்லது தான். ஆனால் வந்து வெட்டிவேரை விட 1000 மடங்கு குளிர்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா நன்னாரி தான். சூப்பர், எக்ஸலன்ட் சார். ஸோ இது ரெண்டு மெயினாக நன்னாரி யூஸ் பண்ணவே இந்த உடல் துர்நாற்றத்துலேருந்து உடல் சூடுலேருந்தே வெளியில் வந்துடலாம். ஓகே ஓகே ஓகே. காலையில் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் நன்னாரி எசன்ஸ் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கனாலே வெளியில் என்ன வெயில் இருந்தாலும் உள்ளே குளுகுளுன்னு இருக்கும். ஓகே, எக்ஸலன்ட் சார். எப்பவுமே இந்த வெயில் காலத்தில் நல்லா பயங்கரமாக விளையாடிட்டோ இல்லை எங்கேயோ போகிறோம், வீட்டுக்கு போன உடனே கண்ணு தேடுறது ஐஸ் வாட்டர் எடுங்க, நல்லா சில்லுன்னு தண்ணியை குடிப்போம். பார்த்தா அது டக்குன்னு ஏதோ ஒரு உடல் சூட்டை கிளப்பி விடும், ஏதோ ஒரு பிரச்சனை, அது என்ன தொண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அடுத்த நாள் காலையில் ஒரு பிரச்சனை வரும். ஸோ இது எந்த அளவுக்கு ஓகே, என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஃபால்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வெயில்ன்ற ஒரே காரணத்தால்? ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து பழச்சாறுலேருந்து இது எல்லாமே உடம்புக்கு கெடுதி தான். சரி. ஆனால் பானையில் வைங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு பானை வாங்க முடியும். கோடை காலத்தில் பானை வந்து இன்றைக்கி எல்லா தெருவோரத்துலேயும் கூறு போட்டு கொழாவோட பானையை எடுத்துக்கிட்டு இருக்கான். பானை வாங்குங்க. பானையை வந்து வீட்டில் கொஞ்சம் மணல் மட்டும் நல்லது வாங்கி மணலை நிரப்பி அதில் பானை வைங்க. சரி, இன்றைக்கி எல்லாரும் வந்து ஃபில்டர் மாதிரி வாங்கிட்டு ஸ்டீலில் வைக்கிறோம். அதில் வைக்கும்போது பானையோட குளிர்ந்த தன்மை நீங்கள் பார்க்க முடியாது. பானை வந்து ரொம்ப ஒரு ஒரு இயற்கையோட ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா பானை வந்து ஸ்வெட் ஆகும். நீங்கள் தண்ணி உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்வெட்டிங்கில் என்ன ஆகும்னா அவுட்டரும் கூலாகும், இன்னரும் கூலாகும். அப்போ நீங்கள் ஏசியில் அல்லது குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அந்த வாட்டருக்கு கிடைக்கும்போது பியூரிஃபை ஆகும். ஆல்கலைனாக அது மாறும்.
அப்போ ஆல்கலைனாக அது மாறும்போது உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் வந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து வெளியில் போயிட்டு வரோம், இல்லை விளையாடிட்டு வரோம், வந்த உடனே ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தண்ணி நமக்கு வேணுமா வேண்டாம், பானை வாங்கி வைங்க, பானை தண்ணீரை பயன்படுத்துங்க. பகல் முழுவதும் அதில் தண்ணீர் வைங்க, மாலை நேரத்தில் அந்த தண்ணீரெல்லாம் கொட்டிட்டு வாஷ் பண்ணி கவுத்து வச்சு உள்ளே ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இல்லைனா அதில் கிருமிகள் வருவதற்கு, தொற்றுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ரைட் எக்ஸலன்ட் சார். அதே போல் வெயில் காலத்தில் வர இன்னொரு பிரச்சனை, நிறைய பேருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வெயில் காலமும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அம்மை நோய் வந்துருமோ, இல்லை சிக்கன் பாக்ஸ் வந்துருமோன்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும். உண்மையிலே இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சில பேர் இதுவே ஒரு செல்ஃப் டீடாக்ஸ் தான். ஒரு அம்மை நோய் வந்துட்டு போகும்போது உடலில் இருக்க கழிவுகள்லாம் வெளியே கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சாதாரணதானா, இல்லை இதையும் தவிர்க்க முடியுமா? சரி, அம்மை நோய் வந்து முழுக்க முழுக்க தொற்றுக்களால் வரக்கூடிய ஒரு நோயை தவிர இது வந்து கோடை காலத்தில் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. சரி, ஆனால் கொஞ்சம் அதிக அளவில் வரத்தால கேட்குறேன். ஆமாம், ஏன்னா கோடை காலத்தில் வந்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் இருப்பாங்க. எல்லாம் லீவ் விட்ட பிறகு இங்கேருந்து திருநெல்வேலி போகிறவங்க, நாகர்கோயிலேருந்து சென்னை வரவங்க, டெல்லியிலேருந்து சென்னை வரவங்க, இங்கேருந்து டெல்லிக்கு போகிறவங்க, இதெல்லாம் கூடும். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் சும்மா போகிறதில்ல, போகக்கூடிய நோய்களையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவீங்க. அதனால் இந்த பரவுதல் அதிகமாக இருக்கும். கோடையில் வரக்கூடிய நோய் தான் அம்மை நோய், சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த கிருமி கோடையில் அதிகமாக வளரக்கூடிய கிருமியாக இருக்கும். ரெண்டாவது, அந்த கிருமி எங்கே இருக்கும்னா ஆறுகளில், குளங்களில் நிறைய இருக்கும். இந்த கோடைக்காலம் வரும்போது ஆறுகள்லேயும் குளங்கள்லேயும் இருக்கக்கூடிய தண்ணீர் குறைஞ்சி போய் சகதி அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு மீன் வாங்குறீங்க, அந்த மாதிரி தொற்று இருக்கக்கூடிய தண்ணீர் தளத்துலேருந்து ஒரு மீன் வருதுன்னா அங்கே ஒருத்தருக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ கிருமியை தவிர அதை உருவாக்கக்கூடிய வேறு காரணங்களே கிடையாது. ஆனாலும் கூட அம்மை நோய் வராமல் தடுக்கணுன்னா எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போது அக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நீங்கள் பார்ப்பீங்க, ஹெர்பிஸ்ன்னு ஒரு காயம் மாதிரி வந்து அப்படியே புண்ணாயிரும், நரம்புகளை பாதித்து ஆயுள் முழுவதும் நரம்பு நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறத பார்க்க முடியும். அந்த அக்கி சார்ந்த நோய்களை கூட குறைக்கணும்னா உடல் சூடு இல்லாமல் இருந்தால் போதும். அப்போ எண்ணெய் குளியல் தான் கோடை காலத்துக்கு மிகச்சிறந்த வரப்பிரசாதம். இன்றைக்கி நம்ம முன்னாடி ஒரு முறை பேசும்போது தலைமுடியை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கணும், தோலை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கணும் நிறைய பேசணும். இப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸில் தான் பசங்க இருக்க போகிறாங்க. டெய்லி அவங்களுக்கு உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க, வேறு ஒன்றும் அவங்களுக்கு ப்ராஜெக்டே வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா விளக்கெண்ணெய் எடுங்க, சூடு பண்ணுங்கள், தலைக்கு வைக்காதீங்க, கழுத்துலேருந்து கால் வரையிலும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிக்க வைங்க. அம்மை நோயெலாம் வரவே வராது. இந்த சம்மரில் வரக்கூடிய இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம கவனிச்சிக்கணும், கிட்னி ஸ்டோன்ஸ். எக்ஸாக்ட்லி சார். ஆனால் நான் நாளைக்கு தண்ணி தானே குடிக்கிறோம், அப்போ ஆனாலும் ஏன் சம்மரில் வருது? என்ன காரணம்னா நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரும் உங்கள் உடம்புலேருந்து வேர்வையாக போகக்கூடிய தண்ணீருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகம். கிட்னி எப்படி சம்மர் ஹாலிடேஸ் வந்தால் சம்மரில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோமோ அந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது ஆஸ்பத்திரிக்கு போய் கிட்னி ஸ்டோனுக்கு வருஷம் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கும் நீங்கள் சொன்ன வெட்டி வேரும் நன்னாரியும் மிகச்சிறந்த மருந்து. நல்லா ஒரு கரண்டி, ஒரு கைப்பிடி வந்து வெட்டி வேர் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு, ஒரு துண்டு நன்னாரியை தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிக்க ஆரம்பித்தோம்னா அதை விட சிறந்த கிட்னி டீடாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. அவ்வளவு வேகமாக கிட்னியில் உள்ளே இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றக்கூடிய சிறந்த ஒரு மருந்து எதுனா இதுதான். அதனால் சம்மரில் வந்து நீங்கள் தண்ணி பாட்டில் வாட்டர் குடிக்கிறீங்களோ இல்லையோ, நிச்சயமாக நன்னாரியும் வெட்டி வேரும் போட்டால் தண்ணீரை குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் ரீசெண்டாக நான் ஜிம் மாஸ்டர் ஒன்று சொன்னார், ஏன்ப்பா நீ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு வர ஆசைப்படுறல, எனக்கு சம்மர் தான் உனக்கு கரெக்டான டைமு, சம்மரில் பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், பயங்கரமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு தேவையான ஒரு ரிசல்ட் கிடச்சிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சம்மர் ஹாலிடேஸ் புதுசாக காலேஜ் சேர்றவங்களா இருக்கட்டும் எல்லாமே இந்த சம்மர் அப்போ ஜிம்மில் போய் சேருவாங்க, உடற்பயிற்சி, அது பயங்கரமாக உடம்புல இருக்க வேர்வை வெளியேற்ற நேரம். ஆனால் என்ன ஆகும், அந்த சில காரணங்களில் ரொம்ப ஹீட் ஆக்கி விட்டுரும் உடம்ப, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். உண்மையிலே இது கரெக்டான ஒரு நேரம் தானே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை மற்ற உடற்பயிற்சிலாம் செய்கிறதுக்கு? ஏன்னா ஆல்ரெடி சும்மா இருந்தாவே உடம்பு டயர்டாகும், இதில் நம்ம எக்ஸஸான ஒரு உடல் உழைப்பு பண்ணும்போது இது கரெக்டான நேரம் தானா? சார் 3 விஷயங்க. ஒன்று வந்து சம்மரில் நினச்சா கூட நீங்கள் நல்லா சாப்பிட முடியாது, அதுவே வெயிட் லாஸ்க்கு எயிட் பண்ணும். ரெண்டாவது, குளிர்ந்த காலம் வரும்போதும் கோடை காலம் வரும்போதும் நீங்கள் உடற்பயிற்சியில் செலவு செய்யக்கூடிய கேலரியில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ சம்மர் வந்தால் வெயிட் லாஸ் வேகமாக ஆகுங்கிறது நீங்கள் சாப்பிட முடியாததுனால ஆகக்கூடிய மாற்றம் தானே தவிர நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையோ இல்லை சம்மர் ஆகிறதுனாலையோ கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், ஹாலிடே மூடில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எக்ஸசைஸ் கூடுதலான நேரத்தில் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் 8:30க்கு, அப்போ 7 மணிக்கு ஜிம்முக்கு போகிறீங்கன்னா 8:30 மணி வரலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க, 7:30 வரலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவீங்க. இதே உங்களுக்கு ஒரு மாதம் லீவு, ஜாலியாக வீட்டில் இருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, பொழுதே போலடா ஜிம்லேயே 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்ம 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தானே தவிர
சம்மர்னால வெயிட் லாஸா கிடையாது, சாப்பிடாததுனால வெயிட் லாஸ். ஓகே 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 ஆல்ரைட் சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? சம்மரில் இருக்கிற மிகப்பெரிய டூஸ், மிகப்பெரிய டோன்ட். 3 விஷயம், டூஸ் 3, டோன்ட்ஸ் 3. டூஸில் ஃபஸ்ட்டு 3, உடம்பை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கணும், தண்ணீருக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெளியில் ட்ராவல் போய் தான் ஆகணும்னு போகும்போது எப்போவுமே கையில் ஒரு குளுக்கோஸ் ஒரு பாக்கெட் கையில் கொண்டு போங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் சம்மரில் டீஹைட்ரேஷனால் மயக்கம் போட்டு விழக்கூடிய ஒரு சூழல் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே சொல்ல வரேன். அந்த காலத்தில் காசிக்கு போனால் இறந்துருவாங்க. ஏன் தெரியுமா? காசில் வெயிலோட தாக்கம் அதிகமாக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து இறந்துருவீங்க. அதனால் நான் யார் காசிக்கு போகணுன்னு சொன்னாலும் முதல்ல சொல்கிறது தண்ணியும் குளுக்கோஸ் பாக்கெட்டில் வச்சுக்கோன்னு சொல்லி தான் அனுப்புவேன். அப்போ நம்ம அதே நிலைமை தான் இங்கேயும். ஸோ தண்ணீரும் குளுக்கோஸ் பாக்கெட்டும் கையில் கொண்டு போகாமல் வெளியில் போகவே கூடாது. தண்ணி நிறைய குடிக்கணும். நம்பர் 2, இது ஓய்வுக்கான நேரம், இது உடல் உழைப்புக்கான நேரம் கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு ஓய்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. நம்பர் 3, நைட்டு ஃபுட்டை எந்த அளவுக்கு லைட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஜீரணம் ஆகாது, வாந்தி பேதி ஆகும், ஃபுட் பாய்சன் ஆகும், கால்பிளாடர் ஸ்டோன் வரும், நிறைய பிரச்சனைகள். அதிகமான அறுவை சிகிச்சைகள் ஆகின்ற ஒரு நேரம் கோடைக்காலம்தான். ஏன்னா அன்கண்ட்ரோல்டு டயட்டில் நம்ம இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் இந்த 3 விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இது சொன்னது அதே பாயிண்ட்ஸ் தான். நிச்சயமாக வெளியில் சுற்றக்கூடாது. அதே போல் மது அருந்தக்கூடாது. ஏன்னா லிவரோட டேமேஜ் வந்து சம்மரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருப்பவர்களாக இருந்தால் மது அருந்தக்கூடாது. 3rd பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அதிகமாக செக்ஸ் வச்சுக்கூடாது. உடம்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸும் உடம்போட எனர்ஜியும் ரொம்ப மோசமாக ட்ரெயின் ஆகும். திருப்பி அடுத்த நாள் உங்களால் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு சோர்வு இருக்கும். அதனால் அதிகமாக செக்ஸ் வச்சிக்கக்கூடாத ஒரு மாதம் எதுனா சம்மர் தான். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சார். மை ஃபைனல் கொஸ்டின், இதெல்லாமே வந்து எல்லா விதமான வயதினருக்கும் சேர்த்து தான் சொன்னீங்க. குறிப்பாக கொஞ்சம் வயதானவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அதுக்கான ஒரு பயமாக இருப்பாங்க. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை எப்படி தவிர்க்கலாம்? வெளியிலே போகக்கூடாது. நம்பர் 1. நீங்கள் ஹீட் ஸ்ட்ரோக்குங்கும்போது இன்னொரு விஷயம், சுகர் பேஷண்ட்டுக்கு லோ சுகர் ஆகக்கூடிய மோசமான காலம் அது. நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு லோ சுகர் ஆகி அதனாலேயே உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலமும் கூட. நான் சொன்ன ஒரே விஷயந்தான், தண்ணீர் பாட்டில், குளுக்கோஸ் இல்லை வந்து எலக்ட்ரால் பவுடர் வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, 2 முறை லூஸ் மோஷன் போயிட்டு வந்தாங்கன்னா உடனே எலக்ட்ரால் பவுடர் கொடுத்துடணும். குழந்தைங்க இருக்காங்க, லூஸ் மோஷன் ஆகுதுன்னா உடனே எலக்ட்ரால் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு ஏன் லூஸ் மோஷன் ஆச்சுன்னு மருத்துவரை போய் உடனடியாக பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே சக்கரை நோயாளியாக இருந்தீங்கன்னா பாக்கெட்டில் சாக்லேட் இல்லாமல் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. வெளியில் ஒரு 100 மீட்டர் நீங்கள் நடந்து போய் ஸ்வெட் வந்து லோ சுகர் ஆச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே ஒரு சாக்லேட்டை போட்டு ஓரமாக போய் நிழலில் ஒரு நிமிஷம் நின்றுடணும், இல்லை உட்காந்துடணும். ஸோ இந்த முயற்சியை பண்ணால் பிரச்சனை இருக்காது. ஓகே 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 ஆல் இட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாமே இந்த மருந்து வாங்குங்க, அங்கே போய் வாங்குங்க, எல்லா மருந்தும் உங்கள் வீட்லேயே இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு முறை தான் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ எக்ஸலண்ட் ஆன்சர் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய கேள்விகள், நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நேர்காணல்களில் உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கேன். நன்றி சார். வணக்கம்.